இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 3வது வார்த்தையை பற்றி தியானிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 3வது வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யூதாசினால் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த சமயத்திலே அவருடைய சீசர்கள் யாவரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரை பிடித்து அவரை சித்திரவதை செய்கின்றார்கள். அப்பொழுதும் அவரோடு யாருமே கூட இல்லை. இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவருடைய சீசர்களில் யோவான் என்ற சீசனை தவிர வேறு யாரும் கூட இல்லை. மேலும் சிலுவையின் அருகே அவருடைய தாயார் நிற்கிறார்கள். மேலும் அவரோடு ஊழியத்தில் இருந்த சில பெண்களும் இருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவோடு எப்பொழுதும் கூடவே இருப்பேன் என்று சொன்ன ஒருவரையும் இயேசு சிலுவையில் அறைந்திருக்கும் போது இல்லை, கூட இல்லை. இயேசு அவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார். யாரும் கூடவே இல்லை என்று கலங்கி நிற்கிறார். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு முதலாவது மன்னிப்பு என்கிற வார்த்தையின் படி மக்களை ரட்சிக்க வேண்டும் என நினைத்தார். இரண்டாவது அந்த கள்ளனுக்கு பரலோக வாழ்வை கொடுத்தார். மூன்றாவது இப்பொழுது அவர் தனிமையிலே இருக்கிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போதும் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும் தன்னுடைய தாயாரை திரும்பி பார்க்கிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும் தன்னுடைய சீசர்களில் யோவானை நோக்கி பார்க்கிறார். பாருங்கள், கைவிடப்பட்டு அவளை கஷ்டத்தில் இருக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் தன்னுடைய தாயை மறக்க முடியவில்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் தன்னுடைய சீசனை மறக்க முடியவில்லை. அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என கர்த்தர் நினைக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய அன்பு. இதுதான் இயேசு கிருபையாய் கொடுத்த நாட்களிலே அவர் நமக்கு கொடுத்த காலங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இயேசு கிறிஸ்து தனது தாயை பார்த்து சொல்கிறார், ஸ்ரீயே, இதோ உன் மகன் என்று. யோவானை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளும்படி தனது தாயாருக்கு அறிவுரை கொடுக்கிறார். அதேபோல் யோவானிடம் சொல்கிறார், மகனே, இதோ உன் தாய் என்று. தனிமையாக நிற்கும் யோவானுக்கு ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதனால் அப்படி செய்ய முடிந்தது என்று பார்க்கும்போது மரியாள் அவர்களை பற்றி பார்ப்போமானால் கடைசி வரை இயேசுவோடு கூடவே இருந்தார் என்று பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொண்ட மரியாள் மிகவும் சந்தோஷப்பட்டால், மகிழ்ச்சி அடைந்தார்கள். கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டால், சந்தோஷப்பட்டால், மகிழ்ச்சியாக இருந்தார் என பார்க்கிறோம். அவரை இயேசு கிறிஸ்துவை நன்றாக வளர்க்க வேண்டும் என எண்ணியிருப்பார். இயேசு கிறிஸ்துவை அங்கே ஆலயத்தை கூட்டி செல்லும்போது சிமியோன் ஒரு வார்த்தையை கூறுகிறார். மரியாளை பார்த்து, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று லூக்கா 2:35 சிமியோன் மரியாளிடம் கூறுகிறார். சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே நிச்சயமாக மரியாள் அந்த வார்த்தைகளை நினைத்து பார்த்திருப்பார். எவ்வளவு பாசமாக அன்பாக வளர்த்த மகன் சிலுவையிலே அறையப்பட்டு கஷ்டப்படுவதை பார்த்து அவர் கலங்கியிருப்பார். இயேசுவின் சந்தோஷத்திலே கூட இருந்த தாயார் அவருடைய படும் பாடுகளிலும் கூடவே இருந்தார் என்பதை நாம் இங்கே காண முடிகிறது. வேதத்திலே நாம் பார்ப்போமானால் ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர் வரும்போது அவருக்கு அவருடைய சீசர்கள் அதை அறிவிக்கிறார்கள்.
அவர்கள் அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு தாயார் என கேட்கிறார். பின்னர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாய் இருக்கிறான் என கூறுகிறார். இயேசு இந்த இடத்திலே ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் தாயாரை மதிக்கவில்லையா என்று பார்த்தோம்னால் அப்படி இல்லை. தாயாரை உலகப்பிரகமாக தனக்கு கொடுக்கப்பட்ட தாயார் மேல் மிகுந்த அன்புள்ளவராக காணப்பட்டார். மேலும் தன்னோடு தன்னை பின்பற்றி வந்த அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து மக்களையும் அவர் தன்னுடைய தாயாக, தன்னுடைய சகோதரராக, சகோதரியாக பார்த்தார். இன்னும் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற நம்மையும் பார்த்து சொல்கிறார், இவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியுமாக இருக்கிறார்கள். எவ்வாறு மரியாள் இயேசுவின் தாயார் கடைசி வரை இயேசுவோடு இருந்தாரோ அதுபோல நாமும் கடைசி வரை இயேசுவை பின்பற்றுவோம் என்று கர்த்தரையே பின்பற்றும் போது நிச்சயமாக நமக்கும் இயேசு கிறிஸ்து கிருபை செய்வார். நாம் கைவிடப்படாதபடி அவர் நம்மை பார்த்து கொள்வார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோமானால் அந்த சீடன் யோவானை பற்றி பார்ப்போம். யோவானை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தனது இருதயத்துக்கு அன்பானவன், பிரியமான சீசன் என வேதத்திலே கூறப்படுகிறது. இயேசு தாம் காட்டி படும்போது அதை அறிந்த சீசர்கள் எல்லாரும் ஓடி போகிறார்கள். மேலும் இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட போகிறேன் என கூறும்போது பேதுரு என்ன சொல்கிறார், நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என சொல்கிறார். யார் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன், உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என சொல்கிறார். ஆனால் அவர் இயேசுவை மறுதலித்தார் என பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்த சீடர்கள், இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து அவரோடு இருந்த சீடர்கள் இப்பொழுது இயேசு பிடிபட்ட போது அவரோடு இல்லை. இயேசுவோடு சுவிசேஷ பாதையிலே சென்ற சீசர்கள் இயேசு கைது செய்யப்படும் போது அவரோடு இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். மாறாக அந்த யோவான் என்ற சீசன் அவரோடு இருக்கும்போது அதை கர்த்தர் பார்க்கிறார். அவன் பிரியமான சீசன் என வேதத்திலே கூறியிருக்கிறோம். அவன் இயேசுவின் சுவிசேஷ காலத்திலும் கூடவே இருந்தார். மேலும் இயேசு கஷ்டப்படுகிற அந்த சிலுவையின் காட்சியிலும் சிலுவை காட்சியை பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். பாருங்கள், உண்மையான நண்பன், உண்மையாய் இயேசுவை நேசித்த நண்பனாக யோவான் காணப்பட்டார். உண்மையாய் நேசித்த நண்பன் தனியாக இருப்பதை பார்த்து இயேசு கிறிஸ்து அவனுக்காக கிருபை செய்தார். தன்னை உண்மையாக பின்பற்றி வரும், கடைசி வரை என்னுடைய பாடுகளையும் பின்பற்றி வரும் யோவான் தன்னுடைய தாயை நன்றாக பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறான். பாருங்கள், உண்மையாக இயேசுவை பின்பற்றி வந்த மரியாளும் யோவானும் அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் இயேசு ஒரு கிருபையை செய்கிறார். உண்மையான அன்பிற்கு இயேசு கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்ல நாம் கடைசி வரை அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என பார்க்கிறோம். கிருபையாய் கொடுத்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக நாம் வாழ வேண்டும். பல நேரங்களிலே நாம் பாவத்துக்கு நேராக சிக்கிக்கொள்ளாதபடி நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுவை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை ரட்சிப்புகளாக வரும்போது நம்மிடத்திலே அதிக அளவு இயேசுவை பற்றி ஆர்வம் இருக்கும், இயேசுவை அதிகமாக விசுவாசிப்போம். ஆனால் செல்ல செல்ல நம்முடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. எவ்வாறு கடைசி வரை இயேசுவோடு இருந்தார்களோ அதுபோல நாமும் இயேசுவோடு கூட இருக்கும்போது இயேசு நம்மளை கைவிடாமல் நாமே காப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் தங்கியிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கடைசி வரை அவரை பின்பற்றுவோம். இயேசு நம்மை கைவிடாதபடி காத்துக்கொள்வார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் 3வது வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நீர், ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு தாயாருக்கும் ஆண்டவரே சீசர்களுக்கும் ஆண்டவரே அவருக்கு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தீர். மரியாளுக்கு நல்ல ஒரு மகனை கொடுத்தீர். யோவானுக்கு நல்ல ஒரு தாயை கொடுத்தீர். ஆண்டவரே, அதுபோல் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே அன்பாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கைவிடப்பட்ட சூழ்நிலையை நீர் மாற்றி
அவருடைய சூழ்நிலையை நீ மாற்றி அவர்களுக்கு கிருபை செய்வீர் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்டதான கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை